Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன் ஆன் இன்க்ளைன் பிளேன் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் ரெலவெண்டா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம்பா. இதுக்கு முன்னாடி லா ஆஃப் மோஷன்ல இதே இன்க்ளைன் பிளேன் வச்சு நிறைய மோஷன்ஸ் எப்படி ஸ்டடி பண்ணணும், அது எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் அடிஷனலாக இப்போ ஃபிரிக்ஷன்ற கான்செப்டையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். அவ்வளோதான். A block placed on the rough inclined plane of length 4 meter just begins to slide down when the upper end of the plane is 1 meter high from the ground. Calculate the coefficients of static friction அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமில் ஒரு இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸ் அந்த பிளேனுக்கான லென்த் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா 4 மீட்டர். இந்த பிளாக் அப்படின்றது எங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1 மீட்டர் ஹைட்ல இந்த பிளாக் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்டை நம்ம ஆல்ரெடி நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த ஃபார்முலாவை கண்டிப்பா நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கணும். அது என்னதுன்னா tan theta s equal to mu s. ஒரு coefficients of static friction அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா tangent angle of the frictionக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களாப்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல தீட்டா எஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றது எது அப்படின்னா இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கான ஆங்கிள் தான் தீட்டா எஸ். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸை ஏ பி சி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிடும். ஏசி அப்படின்ற சைடு லென்த் 4 மீட்டர், பிசின்ற லென்த் 1 மீட்டர். இந்த ஏபின்ற சைடு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதை கண்டுபிடிப்போமா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூசிங் த பித்தகரஸ் தியரத்தை வச்சு கண்டுபிடிக்கும் போது ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஆனால் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுப்பா? ஏபி. அதனால ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு மைனஸ் பிசி ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி அப்படின்ற இந்த சைடு 4 மீட்டர், அதை ஸ்கொயர் பண்ணிக்கிடுவோம். தென் பிசின்ற சைடு 1 மீட்டர். ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 16 மைனஸ் 1. தட் மீன்ஸ் ஏபி ஸ்கொயர்டு அப்படின்றது 15. அதே தான் ஏபி அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்? √15 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களாப்பா. ஒரு ஏபின்ற இந்த சைடு எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த tan தீட்டா அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? tan தீட்டா அப்படின்றத sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களாப்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு 3 சைடும் கிடைச்சிருச்சு. இதை வச்சு சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா அப்படின்றது எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனிஸ். அப்போ ஆப்போசிட் சைடு அப்படின்றது இந்த இடத்துல பிசி பை ஏசி. பிசி அப்படின்றது 1 மீட்டர், ஏசின்றது 4 மீட்டர். அப்போ 1/4ன்றது தான் சைன் தீட்டா. இதே மாதிரி காஸ் தீட்டா சொல்லுங்க பார்ப்போம். காஸ் தீட்டா அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனிஸ். அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது ஏபி பை ஏசி. இந்த ஏபின்ற வேல்யூ என்ன இப்போ பார்த்தோம்? √15 டிவைடட் பை 4. ஸோ இங்கே கிடைச்ச இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சா மியூ எஸ் அப்படின்ற இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது tan தீட்டா ஈக்குவல் டு sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்ற இந்த டேமுக்கு பதிலாக 1/4 டிவைடட் பை √15/4. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சைடில் இருக்கக்கூடிய 4 அப்படின்றத நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/√15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த √15 அப்படின்றதுக்கான வேல்யூ என்ன வருது அப்படின்னா 3.873 அப்படின்னு கிடைக்கும். இதே 1 டிவைடட் பை 3.873 அப்படின்னு பார்த்தோம்னா 0.258 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கான வேல்யூப்பா. இதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாதுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அல்லது கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு யூனிட் கிடையாது. கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணிடலாம்ப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.